ஒரு வருமானம் இல்லைன்னும் போது பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க. அதுக்காக வேலைக்கு போகிற அனைத்து பெண்களை பற்றியும் நான் பேசலை. ஒரு சிலர் இந்த இந்த பிரச்சனை மாட்டிக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக சொல்கிறேன். வந்து குடிக்கு அடிமையாகி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடியில் பாதிக்கப்பட்டவங்க கூட சரிங்களா, அவங்கள காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் கண்டிப்பாக. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரியாமல் கூட நீங்கள் வாங்க, இல்லை அவங்களுக்கு மனசு இருந்தால் என்னால் நிறுத்த முடியலம்மா, நான் நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன், என்னால் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த குடியை நிப்பாட்டி உங்கள் குடும்பத்துக்கு தகுதியானவராக, உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்றவராக, உங்கள் குடும்பத்து மேலே பாசமானவராக அவரை மாற்றி கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. திருமணமான தம்பதிகளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை அந்த குழந்தைங்களோட மன நிம்மதிக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி சித்தரை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேஜராக வந்து இப்போ நீங்கள் அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் இருக்குது. என்ன பிரச்சனைக்கிட்ட நம்ம போய் கேட்டாலும் உங்ககிட்ட உங்களோட உங்கள் வேலை ஆகணும் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயம் சொல்லாமல் மக்களுக்கு வந்து பரவாயில்ல, அவங்களுக்கு இருக்க கஷ்டம் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இந்த எப்படி சொல்கிறதுனா, கடன் தொல்லை இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா வீட்டில் வந்து இந்த பேய் நடமாட்டங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி செய்வினை பிரச்சனையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளலாம் சாமி? ஒன்றும் இல்லைம்மா, இந்த கடன் பிரச்சனை அப்படின்னா கூடுமான வரையிலும் நிறைய பேர் இன்றைக்கி வந்து வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. வேலை வெட்டியில் இது வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் உள்ளது நமக்குன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வடநாட்டவர்களோட வருகை. ஆமாம். இது வந்து நான் அரசியல்வாதியாக பேசலை, இது வந்து நான் ஒரு ஆன்மீகவாதியாக பேசுகிறேன். இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடநாட்டவர் வருகை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில், நம்ம நாட்டில், நம்ம தமிழாளுங்க இன்னைக்கு 1200 சம்பளம் வாங்குறாங்க. ஆமாம். ஸோ இந்த 1200 சம்பளம் வாங்குறாங்களே அப்படின்றதுனால நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறான், அவன் 800 வாங்குறான், 700 வாங்குறான்னு சொல்லிட்டு அவனை மொத்தமாக கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆமாம். அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை கிடையாது. அப்போ வேலையில் நான் என்னம்மா பண்ணுவான், எங்கேயா கடன் வாங்கி ஏன்னா குடும்பத்தை பார்த்தாகணும்ல, வேலை இருக்கோ இல்லையோ குடும்பத்தை பார்த்தாகணும், அது அவனோட தலையெழுத்து. ஸோ கடன் வாங்குறான், இந்த கடனில் மாட்டிக்கிறான். ஒரு கடனை வாங்குறதுக்கு இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இப்படி இப்போ மாட்டிக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், குடிக்கிறான். ஆமாம். ஸோ அதனால் குடும்பம் வீணாக போகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைனா குடியை நிப்பாட்டணும். என் புருஷன் குடிக்கிறான் சாமி, அவன் குடிக்கலன்னா நல்லா வேலைக்கு போயிடுவான். நான் என்ன சொல்கிறேன், 1200 சம்பளம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, எங்கேயாவது 800 700 கிடைச்சா கூட உன் குடும்பத்தை கொண்டு வந்து கொடு. 200 நீ செலவுக்கிறதுல 500 கூட கொடு, குடும்பம் நல்லா இருக்கும். நீ குடிச்சிட்டு ஓரமாக படுத்துக்கிட்டா கடன் தானே அதிகமாகும். இப்போ உங்கள் கணவர் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு அடிக்கிறாரு, குடிச்சிட்டு உங்கள் குடும்பத்தை பார்க்கல, பிள்ளைங்களை பார்க்கல, பிள்ளைங்க படிப்புக்கு சம்மந்தமான எந்த விஷயமும் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 16-17 வயசு பசங்க கூட இன்றைக்கி வந்து குடிக்கு அடிமையாகி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடியில் பாதிக்கப்பட்டவங்க கூட சரிங்களா, அவங்கள காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் கண்டிப்பாக. ஸோ பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரியாமல் கூட நீங்கள் வாங்க, இல்லை அவங்களுக்கு மனசு இருந்தால் என்னால் நிறுத்த முடியலம்மா, நான் நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன், என்னால் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த குடியை நிப்பாட்டி உங்கள் குடும்பத்துக்கு தகுதியானவராக, உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்றவராக, உங்கள் குடும்பத்து மேலே பாசமானவராக அவரை மாற்றி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பாக நம்பி வரலாம். ஸோ இப்போ இருக்க பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது. இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் பேர் வேணான்னு இருக்கவங்க வேற கதை, அதெல்லாம் சும்மா கிடைக்கலன்றதுக்காக வேணாம் சொல்ல இல்லை 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 இல்லை, இதை யாரும் நம்பாதீங்க. ஸோ என்ன அப்படின்னா,
கல்யாணம் பண்ணிக்கணும், என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் ஒரு இல்லற லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேரால் வந்து கல்யாணம் பண்ண முடியல, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கல்யாண தடை, திருமண தடைக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம்? திருமண தடைக்குமா ஒரு சிலர் வந்து இந்த கால அத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த தோஷம் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து திருமண தடை இருக்கும். ஓகே. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முன்னோர்கள் வந்து ஷர்பத்தை அடித்து கொண்டிருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து இவங்க வீட்டில் வந்து ஒரு திருமணம் உண்டான அதாவது அந்த பெண்கள் அந்த வயது முதிர்ந்த பெண்களுக்கும் திருமணம் நடக்காமல் அது ஒரு தடங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க கூட வந்து திருப்பாம்புரம்னு ஒரு கும்பகோணத்தில் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தா கூட இந்த தடைகள் வந்து நீங்களும் இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னடா பாம்பு கடிச்சுன்றாங்க, பாம்பு அடிச்சுட்டாங்கன்றாங்க. இது வந்து இந்த தோஷம் வந்து 7 தலைமுறைக்கும் தொடரும்னுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அதனாலதான் பாம்பை பார்த்தா பயப்படுவாங்க. பாம்பு வந்து கடிச்சிடும் கொத்திடும்ன்றதெல்லாம் பயம் இல்லை. ஏன்னா பாம்பை பிடிச்சி விளையாடுற பசங்கலாம் நம்ம கிராமத்து பக்கம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பாம்போட சாபம், பாம்போட தோஷம் இது வந்து நம்மளை வந்து 7 ஜென்மத்துக்கும் விடாது அப்படின்றதுனால தான் அந்த பாம்பை பார்த்து பயப்படுறது, பாம்பை பார்த்து ஓடுறது. ஸோ அந்த மாதிரி தடைகள் நீங்கிறதுக்கும் அந்த திருப்பாம்புரம்னு ஒரு கோயில் இருக்கு, அங்கே போகலாம். காளஹஸ்தி கோயில் இருக்கு, அங்கே போகலாம். இந்த ஒரு சில கோயில்களுக்கு போனால் இந்த தோஷங்கள் விலகும். ஓகே. இப்போ வந்து நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்குது, நாகதோஷம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகாது, அப்படியே கல்யாணம் ஆனால் கூட அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நாகதோஷம் இருக்கவங்களுக்கு? இது வந்து நாகதோஷம் இருக்கு, இந்த தோஷங்கள் அப்படின்னாலே வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கும். இது வந்து நம்ம ஜாதகம் கணிக்கிறவங்க நிறைய பேர் ஜோதிடர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்து கண்டிப்பாக வந்து உங்கள் பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான தடைகள் நீங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு தடையாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு பொதுவான இடமா, அதாவது நமக்கு ஒரு தடை இருக்குது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அதை உடைச்சி நம்ம பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா அது பொதுவான இடம் திருச்செந்தூர் போகலாம். அதனால தான் இன்னைக்கு திருச்செந்தூரில் வந்து அவ்வளோ கூட்டம் கூடுது. எனி டைம் கூட்டமாக இருக்கக்கூடிய கோயிலில் அதுவும் ஒன்று. அதே மாதிரி இது எல்லாம் பண்ணிட்டேயா, எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டேயா, எல்லா கோயிலும் நான் போகாத கோயில் இல்லை, நான் பண்ணாத பரிகாரம் இல்லை, எதுவுமே நடக்கலையா அப்படின்னு நினைச்சு விரக்தி ஆயிட்டீங்களா, வெக்ஸ் ஆயிட்டீங்களா, நீங்க தைரியமா என்னை தேடி வரலாம். அந்த தடையை நான் மாந்திரீகம் மூலியமா நீக்கி தரேன். அதே மாதிரி என்னோட குருநாதர் சித்தர்கள் வழிமுறையில் இதை என்ன பண்ணால் நீங்குமோ அதை நான் கண்டிப்பாக நீக்கி தரேன், கண்டிப்பாக பண்ணித்தரேன், நீங்கள் நம்பி வாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், இதை தாண்டி வந்து நிறைய பேருக்கு இப்போ பெரிய பிரச்சனை, ஒன்று சம்பாதிக்க முடியலை, இல்லை சம்பாதிக்கிறது பத்தலை, இது ரெண்டுலேயே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிடும் போல். இது ரெண்டையே தான் புலம்பிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒன்று காசே வர மாட்டேங்குது, காசு வந்தால் கையில் தங்க மாட்டேங்குது, இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பொருளா இல்லை இந்த மாதிரி பூஜை அறையில் அந்த மாதிரி வச்சுக்க கொடுக்குறீங்களா, இல்லை என்ன மாதிரி அதுக்கு பண்ணலாம்? இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம நிறைய பேர் அவனுக்கு வந்து ஆப்பு வந்து யாரும் கொண்டு போயெல்லாம் சொருவ வேணாம், இருக்கிற இடத்த பார்த்து அவனா வந்து உட்காந்துக்கிறது. இப்போ வந்து இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னுவாங்க. இப்போ ஒரு வேலைக்கு போனால் டெய்லி வந்து 1000 ரூபா சம்பளம்ன்றது மாதம் 30,000 ரூபா, அப்படி இப்படின்னு செலவுகள் 20,000 ரூபா போனாலும் 10,000 ரூபா வந்து சேவிங் பண்ணலாம். ஆனால் நம்ம ஆட்களுக்கு வந்து அது பத்தலை, 1000 ரூபா பத்தலை. ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடணும், ஒரே நாளில் லட்சாதிபதி ஆயிடணும், இதை தூக்கி அங்கே போட்டால் அவ்வளோ வந்துடும், இதை தூக்கி இங்கே போட்டால் இவ்வளோ வந்துடும்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஆகாத விஷயத்துக்கு பின்னாடி ஓடி 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 நிறைய குடும்ப தலைவர்கள் கெட்டு போயிட்டாங்க. அவங்க கெட்டு போனதுனால அந்த குடும்பம் கெட்டு போச்சு, அந்த குடும்பம் கெட்டு போனதுனால அந்த பிள்ளைகளோட படிப்பு போச்சு, எல்லாமே போச்சு. ஸோ அந்த குடும்பமே ஒன்றுமே இல்லாமல் கேள்விக்குறியா போச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு தொழில், உன்னோட தொழில் என்ன, நீங்கள் ஆங்கர், அதை மட்டும் நம்புங்க. இந்த ஆங்கரா இருந்து நான் வந்து எப்படி டெவலப் ஆகணும், இதுல நான் எப்படி டெவலப்மெண்ட் காட்டணும். இன்னைக்கு வந்து நான் வந்து OS பக்தி சேனல்ல இருக்கேன், நாளைக்கு இதை விட பெரிய சேனலுக்கு போனோம், இது அடுத்து விஜய் டிவி, சன் டிவி, இந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்றதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்க தொழில் சார்ந்ததா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இதை விட்டு ஒருத்தவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டோன்னு கேட்டால்
தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டானுவாங்க. ஸோ தெரிஞ்ச தொழிலை டெவலப் ஆக முடியலன்னு தெரியாத தொழிலில் போய் என்ன பண்ணிடுவேன், ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ளூரில் ஓனம் பிடிக்க முடியாது, வெளியூரில் போய் பாம்பு பிடிப்பானா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அப்பையிலே சொல்லிட்டாங்க. நீ இருக்கிற இடத்துல உனக்கு தெரிஞ்ச தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு நீ முயற்சி பண்ணு. அது டெவலப் ஆகலை, நான் நிறையா பண்ணிட்டேன் நடக்கலைன்னா உன்னோட தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு என்கிட்ட வா, நான் பண்ணித்தரேன். அதை விட்டுட்டு நிறையா வரணும், அவ்வளோ வந்தணும் இவ்வளோ வந்தணும்னு சொல்லிட்டு ஆகாத விஷயத்து பின்னாடி யாரும் சுத்த வேண்டாம். சுற்றுனீங்கன்னா வேஸ்ட்டு, நஷ்டம் நமக்கு தான், நம்ம குடும்பத்துக்கு தான். ஸோ அதனால டெய்லி 1000 ரூபான்றது வந்து ஒரு வருஷத்துல என்ன வருமானன்றது கணக்கு போட்டு பாருங்க. அந்த வருமானம் 1 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆனாலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. வர மாதிரியே இருக்கும், நிறைய வர மாதிரி கனவுல தான் காணணும். கடைசியில் இருந்த ஒரு சட்டியை கூட உடைச்ச கதையாயிரும். ஸோ இப்போ குடும்பத்தில் நடக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி வந்து ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க. இதனால் அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க நிறைய பாதிக்கப்படுவாங்க. அவங்களோட கல்வியாக இருக்கட்டும் சரி, அந்த குழந்தைங்களோட மன நிம்மதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெற்றோர்கள் சண்டையினால் அந்த குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இல்லை அந்த குழந்தைங்களோட மன நிம்மதிக்காக நம்ம என்ன பண்ணலாம் குருஜி? நான் இதை வந்து சொன்னேன்னா நிறைய குடும்பத்தில் வந்து பாதிக்கும், நிறைய பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படும். ஆனாலும் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினைக்க வேணாம், அவங்க தகப்பனாக நினச்சி நான் பேசுகிற விஷயத்தை கேட்டுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் அவங்க கணவருக்கு வந்து ஒரு வேலை சரியில்லை, ஒரு வருமானம் இல்லைன்னும் போது பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க. அதுக்காக வேலைக்கு போகிற அனைத்து பெண்களை பற்றியும் நான் பேசலை. ஒரு சிலர் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக சொல்கிறேன். ஸோ வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கும். நம்ம எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு தடை, அதாவது பெண்ணாக பிறந்துட்டாலே கஷ்டன்ற மாதிரி. நம்ம பஸ்ஸில் போனாலும் சரி, அதனால தான் கவர்மெண்ட் நமக்காக தனி பஸ்ஸு கொடுத்துருக்காங்க லேடிஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய பஸ்ஸில் பிரச்சனை, தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை, வெளியே மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே உரசுற பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோனு இன்றைக்கி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், அன்னைக்கு வந்து ஃபோன் கடையில் கொடுத்து ரீசார்ஜுக்கு நம்ம நம்பர் கொடுப்போம். அந்த நம்பரை வச்சு ஃபோன் கால்ஸ் எவ்வளோ தொல்லை வந்துச்சுன்னு நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பெண்கள் மனசில் ஒரு ஆசையை வளர்த்து இவங்களோட தேவையான இச்சையை தீர்த்துக்கிட்டு விட்டுட்டு போன ஆண்களும் நிறையா, இதில் பாதிக்கப்பட்ட பெண்களும் நிறையா. ஸோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இதில் கஷ்டம் என்னன்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பொய் சொல்லலை, இது உண்மையிலே நடக்கிற விஷயம். இதை தாண்டி அந்த என் புருஷனை தவிர்த்து வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிற பெண்களும் இருக்காங்க. சரி இவரும் நம்மளை நல்லா பார்த்துக்குவார் போல அப்படின்னு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க உள்ளே வந்துடுவாங்க. இந்த குடும்பத்துக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரு இடைவெளி வந்துடும். இவங்க வந்து ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. ஆனால் இந்த பெண் இந்த குடும்பத்தை விட்டு போக முடியாது. ஆனாலும் மனசு வந்து அங்கே இருக்கும், உடம்பு வந்து இங்கே இருக்கும். அப்போ இந்த கணவர்கிட்டையும் இந்த குழந்தைகள்கிட்டையும் அவங்களால சகஜமாக ஃபர்ஸ்ட் மாதிரி பழக முடியாது. ஸோ சரியான பேச்சுவார்த்தை இருக்காது, சரியான நடவடிக்கை இருக்காது. அது ஆணுக்கு வந்து ரொம்ப தொல்லையாக இருக்கும். என்ன இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி கிரியேட் ஆகி இந்த 2 பேர் சண்டை போடும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே பார்த்துக்க முடியல, அவங்க எங்கே நம்மளை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி பிள்ளைங்கள் தனியாக ஒரு தப்பு பண்ணும். இது ஒரு பக்கம் பையன் வந்து கஞ்சா அடிக்கவும் சரக்கு அடிக்கவும் போவான், பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு அஃபையரில் போவோம். இதெல்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக பேசுகிற எல்லா குடும்பத்தையும் நான் சொல்லலை, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் தன்னோட கணவரை தவிர்த்து நீ நல்லா இருக்கணும்னு எந்த ஆணும் நினைக்க மாட்டான். இது பெண்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸு. அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் என்ன இப்போ உட்கார்ற இடம் சரியில்லையா, அதை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு உட்கார கற்றுக்கோங்க. இன்னொரு புது இடத்துல போய் உட்காரலான்னு போனால் அதுவும் நாலு படம் அழுக்காக தான் ஆகும். ஸோ அதனால் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை அதை சரி பண்ணி குடும்பத்தோட வாழ கற்றுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு கொடுப்பீங்க அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.